அமெரிக்க தீர்வு வரிகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்த கருத்தினை மேற்கோள் காட்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவை இட்டிருந்தார். இந்தியாவை கேலி செய்வது பொருத்தமானதல்ல என அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த சில நாட்களாக பல கட்சிகள் இந்த விடயத்தில் விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருந்தன. கடந்த வாரம் நான் பாராளுமன்றத்தில் இந்தியாவை பார்த்து சிரிக்க வேண்டாம் என்று கூறிய விடயத்தை அரசாங்கமும் அரசாங்கத்தின் ஆதரவாளர்களும் ஹர்ஷ டி சில்வா இன துரோகி, தேச துரோகி என்ற நிலைப்பாட்டினை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றனர். உண்மையில் அன்று நான் எதற்காக அதனை கூறினேன்? இந்தியாவும் அமெரிக்காவின் கொள்கைகளினால் அசாதாரணமான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதுடன் இலங்கை கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்ட போது எமக்கு இந்தியா உதவியது. உண்மையில் அன்று என்ன நடந்தது? அன்று பூராகவும் நடைபெற்ற செயற்பாடுகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே நான் அந்த கருத்தை கூறினேன். அந்த கதையை மறைந்திருந்து திருடன் கூறிய கதையல்ல, நான் பாராளுமன்றத்தில் கூறினேன். எனவே சேறு பூசும் முயற்சிகள் ஊடாகவும் பின்னர் எங்களை துரோகிகள் என முத்திரை குத்துவதன் ஊடாகவும் ஹர்ஷ டி சில்வாவை அடக்கி எங்கள் பயணத்தை நிறுத்த முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது நடக்காது. இதேவேளை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை சேதமாக்கும் உள்நோக்கத்துடனேயே கலாநிதி ஹர்ஷ டி சில்வா அந்த கருத்தை தெரிவித்ததாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவிக்கின்றார். மயில் அழகாக நடனமாடுகிறது, அதன்போது அதன் பின்புறம் எவ்வாறு என்பதனை அது அறிவதில்லை. எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்கு தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் உண்மையிலேயே நாம் கவலை அடைகின்றோம். தற்போது ஹர்ஷவின் நோக்கம் எவ்வாறானதாக அமைந்துள்ளது என்பதை பார்த்தீர்களா? உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவித்து இந்தியாவை பார்த்து எமது அரசாங்கம் சிரிக்கிறது என்பதை காண்பிப்பதற்கே அவர் முயற்சிக்கின்றார். இந்தியாவுக்கும் எமக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையிலேயே அவரது கருத்துக்கள் அமைந்துள்ளன. இந்தியா உண்மையில் வரலாற்றை கொண்டதொரு நாடு. அதே போன்று இந்தியாவோடு சிறந்த ராஜதந்திர உறவை ஏற்படுத்திக் கொண்டுள்ளோம். அதனை எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ராஜதந்திர உறவுகளை எம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என்றல்லவா அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றனர். தற்போது மிகவும் அழகாக எமது சிறிய நாடு கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்டிருக்கிறது. அதன் பிரதிபலனை நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த உறவில் விரிசலை ஏற்படுத்துவதற்கே அவர்கள் முயற்சிக்கின்றனர். உண்மையில் நாம் யார் என்பதை இந்தியா அறியும்.